ஆர்ச்சே போகிறேன், பயங்கரமாக இருக்குது. This place is very creepy, bro. I do not know why. ஓகே, இந்த மாதிரி நான் ஸ்கூலில் பார்த்ததே இல்லைடா. ஏன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் நான் பார்த்ததே இல்லை. இது வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில், நம்ம ஊரில் மாதிரியே எல்லா ஸ்டேட்லேயும் கட்ட மாட்டாங்க. ஆனால் செம்ம அழகாக இருக்குது. நேச்சராக மலை மேலே அழகாக இருக்குன்றேன். அழகாக இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. இப்போ ஆபத்தாயிடுச்சு. ஆமாம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலே இல்லை, நாங்கள் வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் சொல்கிறது நல்லதில்லை. ஓகே வாங்க. இங்கே தான் சவுண்ட் கேட்டுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இடத்துல பேய் இருக்கோ இல்லையோ, இங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதே எங்களுக்கு அவ்வளோ அட்வென்ச்சராக ஃபீல் ஆகுது. விலங்குகள் யானைகளாக இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம்ல காரில். ஆமாம், அதுதான் நினச்சாதே பயமாக இருக்குது. நடுநூறில் சொந்தம் வருது பார்த்தீங்களா, யானை சவுண்டு வந்து. ஆமாம், இப்போ யானை வந்தால் கூட இந்த கிளாஸ் ரூம்குள்ளே போய்ட்டு நம்ம ஹைட் ஆகலாம். பட் கரடிக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எந்த கிளாஸ் ரூமுக்குமே டோர் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாருங்கள், என்னது கொஞ்சம் அமைதியாக இருக்கு. இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகாதது தப்பு. நம்ம பாட்டுக்கு நேராக நடந்து போயிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்துருக்கோம். ஷேடோ மட்டும்தான் தெரிஞ்சது, பெருசாக தெரில. பயங்கரமாக பாம்பையும் யாராவது இருக்கீங்களா உள்ள? இங்கே தான் பார்த்தோம். இரு, அப்போதான் இரு. பேய் பிடிச்சிட்டு அப்புறம் உடனே தூக்கிட்டு அலைய முடியாதா? இங்கே வாடா. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்கே இருக்காங்க. இப்போ தானே இங்கே இருந்தாங்க. நீங்கள் பார்க்கலையா? நான் பார்க்கல. ஒரு நிமிஷம் திரும்ப நீங்கள் இங்கே வர முடியுமா? ஹலோ, உங்கள் பேர் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லை இங்கே வேலை செஞ்சீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இது என்ன வந்தோடனே எப்படி பண்ணுறேன்? திரும்பி பார்த்துட்டு போகுது. இந்த இடம் ஆவி மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன், நான் நம்புறேன். ஓகே, அது கத்தும் போது நீங்கள் கத்தாதீங்க, அந்த சவுண்டு கேட்காது. தள்ளிக்கடா, டே இங்கிட்ட வாடா. எடுத்துட்டியா?
அவன் சொன்னா இல்லையா ஓடுனாங்களே இப்போ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் பேசணும், அதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். எங்க முன்னாடி வர முடியுமா ப்ளீஸ்? நீ எதுக்கு இங்கே இருக்க? ஹலோ, இப்போ தானே இங்கே சவுண்டு கேட்டுச்சு. எதுவும் இல்லை. மாற்றி மாற்றி கேட்குறோம். அங்கே இருக்கா? ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. உங்களை கொலை செஞ்ச அந்த சைக்கோ அப்பப்போ வருவானா உங்களை பார்க்க? ஹலோ, நம்ம உள்ளாக போகலாம். இங்கேயே சுற்றி சுற்றி விளையாட வேண்டாம், அங்கிட்டு போகலாம். எதுக்கு அழுகுறீங்க தேவையில்லாம? ஒரு சைக்கோ இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரி நடித்து உங்களை கொலை செஞ்சானா? இப்போ நான் சொன்ன விஷயம் உண்மையா? ஓகே, நாங்கள் அந்த மாதிரி எந்த தப்பும் செய்கிறதுக்காக வரல. உங்களை கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்கள் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்கள் ஃபேமிலியை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். உங்ககிட்ட நான் ஆமாம் இங்கிட்டு கேட்குது. கை சடனாக இப்போ ரொம்ப தூரத்தில் உள்ளே கேட்குது. உள்ளே வர வைக்க பார்க்குதுடா. அது உள்ளே அழைச்சிட்டு போகுது, எதாவது காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளை கூட்டி கொண்டு ஏதாவது கொண்டுருச்சுன்னா என்னடா பண்ணுறது? அதை எப்படி நம்பி போக முடியும்? இல்லை, அவங்க அழுதாங்க, நீங்கள் கவனிக்கலையா? அவங்க ஏதாச்சும் நமக்கு ஏதாவது நல்லதுக்காக காட்டலாம்டா. அவங்களோட பிரச்சனையை நம்மக்கிட்ட காமிக்கலாம். சைக்கோ வந்து இவ்வளோ கொலை பண்ணாங்களான்னு கேட்டிங்களா? அது ஏதாவது ப்ரூஃப் ஒருவேளை அவங்க கூட்டு போய் வாங்க ஃபாலோ பண்ணலாம். வாங்க, எங்கிட்டு போகணும்? பெருசாக இருக்கு போகணும் ஸ்கூல். எங்களுக்கு எல்லாம் காட்டு நினைக்கிறீங்களா? தெரியுதா? எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பின்னாடி நாங்கள் வரட்டுமா? காட்டு நினைக்கிறீங்களா? எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் கீழே கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு லைட்டில் பார்த்துட்டு தான் வைக்கணும். இல்லை மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஆகிடும், பார்த்துக்கோங்க. வரோம் வரோம். அது எதுவும் நமக்கு காட்டு இருந்துடா. என்னடா சொல்கிற? இல்லையே, அங்கே நிற்கிறாங்க பாருங்க. எங்கடா 2 பேர்? அதுக்குள்ள போயிடுச்சு. ஏய், கை கால்லாம் இருக்குடா.
Shall we come near you? இது அண்டர் கிரவுண்டு கிடையாது, இதுக்கும் கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அண்டர் கிரவுண்டா? அப்படியா? அந்த இடத்துல தான் அவன் நரபலி அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். If you are here, show us that you are here. Shall we come near you? வேற ஏதாவது கேள்வி? Do you want us to communicate with us? If you feel comfortable, you can talk to us. சவுண்ட் கேக்குது. We are here to help you. ஓகே, கிட்ட போயிரும் இருங்க. Please don't attack us. We are here to help you. நாங்க அந்த இடத்துக்கு வரணுமா? கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஹியூமன் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இங்கே தண்ணி இருக்குது, அது யூரினா கூட இருக்கலாம். நீங்கள் எடுத்துட்டுருங்க, அங்கே எடுத்துட்டுருங்க. ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ. இதில் கேப்சர் ஆகிடா. நானே இது லைட்டாக ஓடும்போது லாஸ்ட்டாக தான் பார்த்தேன், ஆனால் இதில் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒன்றும் இல்லை, ரைட். சவுண்டு மட்டும் எங்கே வருதுன்னு நோட் பண்ணுவோம். நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் சவுண்டு எங்கே வருதுன்னு பார்க்க முடியும். ஆங்கர்ஸ் எவ்வளோ துருப்பிடிச்சிருக்கு, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாது. ஒன்றும் இல்லை. இல்லை அது இல்லை, அது இல்லைங்க, அது ஏதோ எரிஞ்சிருக்கு. அது இருக்குடா. எங்க இதுலையா? கிளியராக பார்த்தோம்டா. இருக்கு வாசு, அங்க இங்கடா. இங்கேயா? அங்க போறா. அது அங்கே எரிஞ்சிருக்கிறதுடா, அது செவுத்துல இருக்க பிரிண்ட்டுடா. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசுறேன். உங்க பேர் என்ன? வாசு எங்கடா? டக்குன்னு ஸ்மோக்கு மாதிரி அதுக்குள்ளே போச்சுடா. அது கேக்குறா. இப்போ நான் இங்க பார்த்தேன். இப்படி எப்படி அது மாறி மாறி போகுது? எந்த வழியா போகுது? நான் இதுக்குள்ளே போனதை பார்த்தேன். இதை சொல்கிறீங்களோன்னு நினச்சிட்டு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். ஏய், அமாவாசைலாம் இல்லைடா. அங்கே பாரு, இது இருக்குடா. நம்ம அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக வேணால் ஒரு நாள் வந்து பார்ப்போம். அந்த சைடு போகாதீங்க, அங்கிட்டலாம் காடு. அடுத்த பில்டிங் எதுனா இருக்கா? வாங்க அந்த லாஸ்ட்டில் இருக்க பில்டிங்கை பார்த்துட்டு போகலாம். ஸ்கூலாக எங்கே தெரியல. ஏய், இங்கெல்லாம் ஈரமாக இருக்குது. தண்ணி இல்லாமல் போயிருக்கு ப்ரோ. யூரின் அடிச்சிருக்காங்க ப்ரோ. தெரியுதா? அப்போ அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போன சைக்கோ இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை வந்துட்டு போவான் போல இருக்கு எப்பயாவது. இல்லை பகலில் இருந்துட்டு நைட்டு ஓடிடுவான் போல இருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் அவனை கண்டிப்பாக சும்மா விடாது. நம்ம அமாவாசை அன்னைக்கு வந்து பார்க்கலாம். அது ரூம்குள்ள போய் பாரு, யாரும் இருக்க மாட்டேன். என்னாச்சு? பேய்தாண்டா. ஆள் கிடையாது. சீக்கிரம் அந்த இடத்துல பாருங்க. சவுண்டே உடம்பு நிக்குது அப்படியே. ஓ, சரியான இதுல கேப்சர் ஆயிருக்கு. கேப்சர் பண்ணிட்டீங்களா? கேப்சர் பண்ணது இல்லை, இதுல கேப்சர் ஆயிருக்கு. எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு? கேக்குது. என்னாச்சு? ஏன்டா இப்படி கத்தி தொலைற? டேய், ஏய் வெங்கடேஷ், ஜாக்கிரதை. கத்தாத, அப்போ கத்தாத. எனக்கு இங்கேயும் நிக்குது. Do you understand?
ப்ளீஸ் கம் நியர் என்னடா நான் அந்த இடத்துக்கு போகிறேன். ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எதனா ஆனால் வந்து காப்பாற்றுங்க. டார்ச் லைட் எடுங்க. டொக்கோஸ் டார்ச் லைட் எடுத்துக்கலாம். இங்கே இன்னொருத்தவங்க இருக்கீங்களா? எங்களை அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தது யாரு? உங்கள் பேர் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட நேம் தெரிஞ்சுக்க முடியுமா எங்களால்? Why are you crying? யானை யானை சவுண்டு. யானை சவுண்டு. கீழே விழுந்துடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஃபாலோ பண்ணுங்க. யானை சவுண்டு தானே? வேற என்ன? எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. தெளிவா யானை சவுண்டு கேட்டுச்சுரா. யானையால கீழே இறங்கி வர முடியுமா? இல்ல இதுக்குள்ளே இறங்க முடியாது. கன்ஃபார்மா? அதுதான் இது அசால்ட்டா உடச்சிட்டு ஒரே தள்ளுல வராதுரா. அந்த இடத்துல வந்து ரிச்சுவல் பண்ண போய் இந்த இடம் பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? மேலெல்லாம் கருகி இருக்கு. ரிச்சுவல் பண்ணால் ஃபுல் இடமும் கருகாது. ஸோ இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. எரிக்க விட்டுருக்காங்க இந்த இடத்த. அவங்க ஏதோ ஒன்று பண்ண நினச்சிருக்காங்க. தப்பாக போய் முடிஞ்சிருக்கு. இங்கே உட்காந்துட்டு இருப்பான். அந்த பையனை இந்த மூலையில் உட்கார வச்சிருப்பான். அங்கேருந்து எதையோ பண்ணுவான். அந்த பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஆவான். இந்த யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் வந்தாங்களா? யானை சவுண்டு மாதிரி ஒன்று தூரத்தில் கேட்டுச்சு. கன்ஃபார்மாக யானையானலாம் எனக்கு தெரியல. பட் கேட்டுச்சு. பக்கத்துலேயே இருந்துச்சு. எங்களுக்காக கீழே வர முடியுமா? எங்களால் கொஞ்ச நேரம் மேலே வர முடியாது. அனிமல்லாம் இருக்கு. எங்களால் மேலே வர முடியாது. எங்ககிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர்றீங்களா? உங்களுக்கு ரத்தம் கறி இது மாதிரி விஷயம்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட பிளட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வரீங்களா கீழே? சும்மா அதெல்லாம் எடுக்க முடியாது. உட்கார் உட்கார் உட்காந்து தெரியும். அதோட பெரிய ஸ்டீல் பால்ஸ் இருக்கு. தெரியும் உங்களுக்கு ஸ்டீல் பால் இருக்குன்னு விளையாடு. ப்ரோ அடிச்சா திரும்பி அடிச்சு தெறிக்க விட்டுருவேன். நீ டெய்லி தைக்க விட்டுட்டு எனக்கு தெரியுமே. ப்ரோ இப்பெல்லாம் பேசாதீங்க. நான் திரும்ப ஓவர் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அசு விளையாண்டுட்டு இருக்கீங்க. இன்னும் கல்யாணம் ஆகல. மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிரு ஏதாவது பிரச்சனை மன்னிச்சிரு. பில்டிங் இது சொல்றேன்ல. அசு யானடா யானை படியில் இறங்கி வர முடியாது. இருந்தாலும் இல்லை ப்ரோ. இருந்து பின்பக்கம் இருந்து இடிக்கலாம். இடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. டம்மு டம்முன்னு இடிச்சிட்டு இருந்துச்சு. அசு பாத்தியா மேல? இல்லை மேலே யானை இல்லை. மேலே யானை இல்லை. யானை சொல்லி கேட்டுச்சு. நாங்கள் ரொம்ப சேஃப் இல்லாமல் இருக்கோம். எங்களை மாதிரி தான் நீங்களும் இறந்து போயிருப்பீங்க. எங்களை மாதிரி உங்களுக்கும் குடும்பம் ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்கள் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. வெளியில் யானை இருக்குது. எங்கள் காரை அட்டாக் பண்ணிட்டா நாங்கள் ரிட்டர்ன் கூட போக முடியாது. இந்த மலையிலேருந்து எங்களால் இந்த நேரத்தில் இறங்கி போக முடியாது. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது நிற்கிதாடா? எதுவும் இல்லை. திரும்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்களை மாதிரியே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் இறந்துருந்தா நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியும்.
யானை தாண்டா. சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணுவோம். அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக லிசன் பண்ண